எதுக்கு போன தாவேக்காவுக்கு? நீ போயிட்டு இங்க இருக்கிற ஆளை பிடிக்கிற, நாய் பிடிக்கிற வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாதத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரியும். அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதுல அதிருப்தியானவர்கள் வெளியேறி தாவேக்களை இணைவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் ஒருத்தர். அவர் இதே மாதிரி தான். அவர் என்ன சாதாரண ஆள். ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அமைச்சர் ஆனார், எல்லாம் வந்தார், உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சார். இன்னைக்கு என்ன உனக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேக்காவுக்கு? நீ போயிட்டு இங்கே இருக்கிற ஆளை பிடிக்கிற, உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான். நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன். வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத இடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துல இப்ப 4 முனை போட்டி என்பது ஓரளவுக்கு பெருக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. ஆனா முன்கூட்டியே என்டிஏவோட கூட்டணி அமைக்க அதிமுக அந்த விஷயத்துல சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா பாக்குறாங்க. குறிப்பா விஜய் பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு கேட்டாரு. ஆனா எந்த கட்சிகளுமே அவருடைய கோரிக்கை ஏற்று யாரும் போகல. ஆனா இப்போ இந்த லெக் ஆஃப் மூவ்மெண்ட்ல 500 ஓட்டு 1000 ஓட்டு தான் அந்த வெற்றியை முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல திமுக அதுக்கான யூகங்களை கொண்டு சிறிய கட்சிகளை இப்ப குறிப்பா இந்த ஓபிஎஸ் தேமுதிக இவர்களுக்கெல்லாம் அரவணைச்சு கொண்டு போறாரு. ஆனா அதிமுக அந்த விஷயத்துல சற்று மெத்தனமா இருக்குன்ற மாதிரி சமூக ஊடகங்கள்ல கருத்துக்கள் போறாரு. அதுதான் இந்த பத்திரிகை ஊடகங்களும் இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லி ஒரு வலுவிழந்தது மாதிரி காட்டி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தப்பக்கட்டு கட்டி அவர் ஏதோ ஒரு பெரிய தலைவர்ன்ற மாதிரி சொல்றீங்க. நான் கேட்கிறேன், உன் மீது உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தால், வெற்றி பெறுவேன் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு இருந்தால், நாம் 5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி செய்தோம், மக்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நல்ல திடகார்த்தமான முடிவு இருந்தால், இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் கவலைப்படலையே.